விழுப்புரம் அருகே மின்சாரம் தாக்கி மாணவன் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது மழவந்தாங்கல் கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த தெய்வ சிகாமணி என்பவரது மகன் லோக் பிரதீப், வயது 13. லோக் பிரதீப் அதே பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை பள்ளிக்கு கிளம்பி சென்ற லோக் பிரதீப் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பள்ளியிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள ஏரி பகுதிக்கு சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள பொது கழிப்பறை மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கட்டிடத்திற்கு மேலே சென்ற உயர் மின்னழுத்த கம்பியில் எதிர்பாராத விதமாக லோக் பிரதீப் உடல் பட்டுள்ளது. இதில் மின்சாரம் தாக்கி லோக் பிரதீப் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதி பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கும் கண்டாச்சிபுரம் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு வந்த கண்டாச்சிபுரம் போலீசார் லோக் பிரதீப்பின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.